என்னுடைய கவனமான நேயர்களே, உங்க எல்லாருக்கும் நான் வணங்குறேன். சிவனுடைய சூத்திரங்களை பத்தி தமிழ்ல மொழிபெயர்ச்சி பண்ணப்பட்ட ஓஷோவோட சொற்பொழிவுகள். ஓஷோன்னு அழைக்கப்படுற பகவான் ரஜினீஷ் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் தினமும் சொற்பொழிவுகள் கொடுத்திருக்காரு. பல விஷயங்களை பத்தி அவருடைய ஆழ்ந்த விளக்கங்களை கொடுத்திருக்காரு. அதுல ஒரு 10 நாள் சிவனுடைய சூத்திரங்களை பத்தி பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இருக்கிற 3 பகுதியுமே சிவனுடைய சூத்திரங்களை பத்தி விளக்கம் கொடுக்கறப்ப அவருடைய முதல் நாள்ல கொடுக்கப்பட்ட சொற்பொழிவு. அடுத்ததா அவரு 2வது நாள் கொடுத்திருக்கிற சொற்பொழிவை நம்ம இந்த 4வது பகுதியில கேட்க ஆரம்பிக்கலாம். இந்த 4வது பகுதியில பகவான் ரஜினீஷ் சிவனுடைய அடுத்த சூத்திரத்தை பத்தி விளக்கத்தை கொடுக்கிறாரு. இந்த சூத்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஜாகிரத் சொப்ன சுசுப்த பேதே துரிய போக சம்பவா. முழிப்பு, கனவு, ஆழ்ந்த தூக்கம், எல்லா விஷயத்துக்கும் முன்னாடி இந்த 3 நிலையும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த துரிய நிலையை பத்தியும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. துரியான்றது அந்த 4வது நிலை. இந்த துரிய நிலையோட அனுபவம் அந்த பெரும் ஞானத்தோட அனுபவமா இருக்கும். அந்த துரிய நிலைக்கு அர்த்தமே உனக்குள்ள எந்த இடத்துலையும் இருட்டு மிஞ்சி இருக்காது, எல்லா இடத்துலையும் பிரகாசமா பிரதிபலிச்சுட்டு இருக்கும், எந்த கோணத்தையும் விட்டு வைக்காது, உன்னுடைய உள்ளத்தை எந்த பகுதியும் விடாம விழிப்புணர்வால முழுசா நிரப்பப்படுற. உன்னுடைய உள்ளத்துல மட்டும் இல்லாம வெளிப்புறத்திலையும் உன்னை சுத்தி எல்லா திசையிலையும் விழிப்புணர்ச்சியுடைய வெளிச்சம் பரவ ஆரம்பிக்கும். இப்ப நம்ம எங்க இருக்கிறோமோ, ஒன்று நம்ம முழிச்சுக்கிட்டு இருப்போம், இல்லை கனவுல இருப்போம், இல்லை ஆழமான தூக்கத்தில் இருப்போம். அந்த 4வது நிலையை பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம முழிச்சிட்டு இருக்கிறப்ப கவனிச்சிருந்தீங்கன்னா சுற்றி இருக்கிற உலகம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் நம்ம ஒரு இருட்டிலே அடங்கி இருக்கிற மாதிரி இருக்கோம். சுற்றி இருக்கிற பொருட்கள்லாம் தெரியும், ஆனால் நம்ம ஒரு பொருளாகவே தெரிய மாட்டோம். சுற்றி இருக்கிற பிரபஞ்சம் உன்னுடைய கவனத்தில் இருக்கும், ஆனால் உனக்குள்ள இருக்கிற ஆத்மாவை நீ என்றைக்குமே கவனிச்சதில்ல. இதுதான் நீ அரைங்குறையமா விழிப்புணர்வோடு இருக்கிறதுக்கான நிலைமை. காலையில் நீ தூங்கி எழுந்ததும் எதை நீ முழிப்புன்னு சொல்றியோ அது ஒரு பாதி விதமான முழிப்பு, முழுமையா இல்லாத ஒரு விழிப்புணர்வு. இந்த அரைங்குறையமான விழிப்புணர்வு எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா உனக்கு தேவையில்லாததெல்லாம் உனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் விலை மதிப்புள்ள ஒரு விஷயம் உன் கண்ணுக்கு தெரியாது. சுற்றி இருக்கிற குப்பைகள் மட்டும்தான் உனக்கு தெரியுது, ஆனால் அந்த வைரம் இருட்டிலே மறைஞ்சு போகுது. நீ எப்படி இருக்குன்றது உனக்கு தெரிய மாட்டேங்குது, ஆனால் இந்த மொத்தம் உலகமும் உனக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உன்னுடைய அடுத்த நிலை கனவு. பொதுவாகவே நம்மளுடைய கனவுல நம்ம தெரியவே மாட்டோம். உன்னை சுற்றி இருக்கிற உலகமும் மறைஞ்சு போயிருக்கோம். சுற்றி இருக்கிற விஷயங்களோட பிரதிபலிப்பு தான் நம்மளுடைய மனசில் ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்தோட பிரதிபலிப்பை தான் நம்மளுடைய கனவுல நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். ஒரு கண்ணாடியில் அந்த நிலாவோட பிரதிபலிப்பை பார்க்குற மாதிரி, அமைதியான ஒரு ஏரியில வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் தெரிகிற மாதிரி நம்ம கண்முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப நம்மளை சுற்றி இருக்கிற பொருட்களை நம்ம நேரடியாக பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் கனவுல இந்த பொருட்களோட பிரதிபலிப்பு தான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், அந்த பொருட்களே இருக்காது. அடுத்ததா இந்த கனவு நிலையை தாண்டினதும் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நிலை, அந்த ஆழமான தூக்க நிலை. இந்த நிலையில உன்னை சுற்றி இருக்கிற உலகம் மொத்தமாகவே மறைஞ்சிருக்கும், எந்தவித பிரதிபலிப்புமே மிஞ்சி இருக்காது, உன்னுடைய கனவுமே கரைஞ்சி போயிருக்கும். இந்த ஆழமான தூக்க நிலைக்கு பேரு தான் சுசுப்தி. இந்த ஆழமான தூக்க நிலையில இந்த வெளி உலகத்தோட ஞானமும் இருக்காது, உன்னுடைய உள்ளுணர்வோட ஞானமும் இருக்காது. நீ முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப உன்னை சுற்றி இருக்கிற உலகம் மட்டும்தான் உனக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும், அதை பற்றியான ஞானம் மட்டும்தான் இருக்கும். உன்னுடைய விழிப்புணர்வுக்கும் உன்னுடைய ஆழமான தூக்க நிலைக்கும் இடையில உன்னுடைய கனவுல உன்னை சுற்றி இருக்கிற உலகத்தை பற்றி எந்த ஞானமும் இருக்காது. அதுலேருந்து உருவாகின பிரதிபலிப்புகள் மட்டும்தான் உன்னுடைய மனசில் மிதந்துட்டு இருக்கும். அப்புறம் இந்த பிரதிபலிப்புகளை தான் நீ நம்பிக்கிட்டு இருப்ப. அப்புறம் உன்னுடைய ஆழமான தூக்கத்தில் இது எல்லாமே மறைஞ்சிருக்கும், எதை பற்றியான ஞானமும் இருக்காது. அடுத்ததா அந்த 4வது நிலைக்கு பேரு தான் துரிய நிலை. ஒரு சிறந்த சித்த நிலை. ஆன்மீகமாக எடுக்கிற எல்லா முயற்சியும் இந்த நிலையை அடையிறதுக்காக தான். இது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா தியான முயற்சியும் எல்லா யோக முயற்சியும் இந்த துரிய நிலையை அடையிறதுக்கான ஒரு பயிற்சி தான். அந்த துரிய நிலைக்கு அர்த்தம்
உன்னை சுத்தி இருக்கிற உலகத்தை பத்தியான ஞானமும் இருக்கும், உன்னுடைய உள்ளுணர்வுக்கான விழிப்புணர்வும் இருக்கும். இருட்டு எங்கேயுமே மிஞ்சி இருக்காது, வெளிப்புறத்திலையும் இருக்காது, உள்ளேயும் இருக்காது. முழுமையான ஒரு விழிப்புணர்வா இருக்கும். புத்தர் இதை தான் போதி நிலைன்னு சொல்றாரு. அதே தான் மகாவீரும் இதை ஜெனித்துவம்னு சொல்றாரு. வெளியிலையும் இருட்டு இருக்காது, உள்ளேயும் இருட்டு இருக்காது, எல்லா பக்கமும் ஒளிமயமா இருக்கும். சுத்தி இருக்கிற விஷயங்களும் நம்மளுடைய கவனத்துல இருக்கும், தன்னை பத்தியான கவனமும் நம்மளுக்கு இருக்கும். இப்படி இருக்கிற ஒரு 4வது நிலையை எப்படி அடையணுன்றது தான் சிவனுடைய இந்த சூத்திரம். அதனால இந்த சூத்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஜாகிரத், ஸ்வப்ன, சுசுப்தி, விழிப்புணர்வு, கனவு, ஆழ்ந்த தூக்கம், இந்த 3 நிலைகளையும் நீ முழுசா புரிஞ்சுக்கிட்டனா துரிய நிலையோட அனுபவத்தையும் நீ தெரிஞ்சுப்ப. இந்த 3 நிலைகளை பத்தியும் நம்மளுக்கு தெரியும், ஆனா இன்னும் நம்ம முழுசா தெரிஞ்சுக்கல. நம்மளுடைய கனவுலேயே நம்ம மூழ்கி இருக்கிறப்ப நம்ம கனவுல தான் இருக்கிறோன்றது நம்ம எப்பவுமே உணர மாட்டோம். பார்த்துக்கிட்டு இருக்கிற கனவுலேயே நம்ம முழுசா இணைஞ்சிருப்போம். காலையில நீ திரும்ப முழிக்கிறப்ப தான் தெரியும் நீ பார்த்துக்கிட்டு இருந்தது கனவுன்னு. நீ முழிச்ச பிறகு கனவுனுடைய நிலை மறைஞ்சு போயிருக்கோம். அந்தந்த நிலையில இருக்கிறப்ப அந்த நிலையை விட்டு தள்ளி நம்மளே உணர்றதில்ல. அந்த நிலையிலேயே நம்ம முழுசா முழுகிடுறோம். அதுக்கப்புறம் அந்த நிலையை கடந்த பிறகு உன்னுடைய தூக்கத்திலேருந்து நீ முழிக்கிறப்ப தான் அதை நீ உணர்ற. உன்னுடைய தூக்கம் கலைஞ்ச பிறகு நீ விழிப்புணர்வுக்கான நிலைக்கு வந்துருவ. உன்னை நீயே நீ முழிச்சிட்டு இருக்கிறன்னு சொல்லிப்ப. ஆனா உன்னை நீயே நீ சரியா கவனிச்சிருந்தீனா இன்னைக்கு நைட்டு நீ திரும்பவும் போய் தூங்குவ. திரும்பவும் கனவு வரும், திரும்பவும் அது கூடவே நீ கலந்துருவ. உன்னுடைய பார்வையில படுற எல்லா விஷயங்களுக்கும் நீ மயங்கிடுற. ஆனா இந்த எல்லா விஷயத்திலையும் முதன்மையா இருக்கிறது உன்னுடைய இயல்பு நிலை மட்டும்தான். இதை எப்படி சொல்லலாம்னா, மழை காலம் வந்ததும் நீ மழையை உணர்ற, வெயில் காலம் வந்ததும் அந்த புழுக்கத்தை உணர்ற, பனிகாலம் வந்ததும் நீ குளிர உணர்ற. மாறிட்டே இருக்கிற காலங்களை நீ வெளிப்புறமா உணர்ந்துட்டு இருக்கிற. ஆனா உன்னுடைய இயல்புன்றது எல்லா விதமான உணர்வுகளையும் விட்டு பிரிஞ்சு இருக்கிறது. நீ ஒரு குழந்தையா இருக்கிறப்ப உன்னை நீயே ஒரு குழந்தையா உணர்ந்துகிட்டு இருந்த. நீ வளர்ந்து ஒரு இளைஞனா மாறின பிறகு நீ இளமைத்தனத்தை உணர்ந்துகிட்டு இருந்த. வயசானதும் நீ ஒரு வயசானவனா உணர்வ. ஆனா தான்ற இயல்பு இது எல்லாத்தையும் தாண்டி இருக்கு. உன்னுடைய இயல்பு இது எல்லாத்தையும் விட்டு தனியா இருக்கிறதுனால தான் அந்த குழந்தை இளைஞனா மாறுது. நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உனக்குள்ள ஏதோ ஒரு விஷயம்தான் அந்த குழந்தைய விட்டு கொடுத்து ஒரு இளைஞனாவும் உணர வைக்குது. அந்த ஏதோ ஒரு விஷயம்தான் அந்த குழந்தைத்தனத்தையும் அந்த இளமைத்தனத்தையும் விட்டு தனியா இருக்கு. உன்னுடைய கனவுல நீ முழுசாவே தொலைஞ்சிடுற. அதுக்கப்புறம் முழிச்ச பிறகுதான் தெரியும் நீ பார்த்ததெல்லாம் பொய்ன்னு. உனக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு உணர்வு தான் உன் கூடயே பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கு. உன்னுடைய முழிப்பு நிலை, கனவு, ஆழ்ந்த தூக்கம், இது எல்லாமே ஒரு நிலைகள் தான், நீ கிடையாது. எப்போ உன்னுடைய இயல்பை இது எல்லாத்தையும் விட்டு பிரிச்சு பார்க்க தெரியுதோ அப்பவே உனக்குள்ள 4வது நிலை உருவாகிறது தெரியும். எல்லா நிலைகளிலும் முதன்மையா இருக்கிற உன்னுடைய இயல்பு நிலை தான் அந்த 4வது நிலை. இந்த விஷயத்துக்கு மகாவீர் ஒரு ஆழமான வார்த்தையை உபயோகிக்கிறாரு. இதை தான் வேத விஞ்ஞானம்னு சொல்றாரு. ஆன்மீகத்தோட அறிவியலே விஷயங்களோட வேறுபாடுகளை அறிவுபூர்வமா பிரிச்சு பார்க்கறதுல தான் இருக்கு. அதே தான் இந்த சிவனுடைய சூத்திரமும் சொல்லுது. உன்னுடைய இந்த 3 நிலைகளும் வெவ்வேறு நிலைகள் தானே நீ தெரிஞ்சுக்கிறியோ அப்பவே நீன்றது இந்த நிலைகள் கிடையாதுன்னு தெரிஞ்சுப்ப. வேறுபடுத்தி பார்க்கறதுக்கான கலையை நீ கத்துக்கிட்ட. இப்போ உன்னுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, உன்னுடைய பார்வைக்கு எதிரே என்ன இருக்குதோ அது கூடவே நீ கலந்துக்கிற. யாராவது உன்னை திட்டி இருந்தாங்கன்னா உனக்கு உடனே கோபம் வருது. அந்த தருணத்துல கோபம்ன்ற அந்த உணர்வு கூடவே நீ இணைஞ்சிடுற. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கோபம் இல்லாத நிலையில தான் நீ இருந்தன்றதை நீ சுத்தமா மறந்துடுற. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த கோபம் மறைஞ்சு போகும், திரும்பவும் அந்த கோபம் இல்லாத நிலையில தான் இருப்ப. அதனால கோபம்ன்றது நடுவுல வந்துட்டு போன ஒரு புகை மாதிரி. உனக்குள்ள கவலைகள் வரும், கவலைகளோட மேகம் உன்னை சுத்தி சூழ்ந்துரும். அந்த தெளிவுக்கான சூரியனையும் மறைச்சிரும். திரும்பவும் அந்த முதன்மையா இருந்த இயல்பு நிலையை மறந்துடுவ. சந்தோஷமா இருந்தா நீ ஆட ஆரம்பிக்கிற, துக்கமா இருந்தா நீ அழ ஆரம்பிக்கிற.
எந்த விதமான உணர்வு ஏற்பட்டாலும் அது கூடவே நீ கலந்துடுற. உன்னுடைய முதன்மையான நிலையை பத்தி எந்தவித உணர்வும் இல்லை. அதனால உன்னுடைய இயல்பு நிலைய எல்லா நிலைகளிலையும் விட்டு பிரிக்க முயற்சி பண்ணணும். எல்லா சூழ்நிலைகளிலையும் நீ பிரிச்சு பார்க்க முயற்சி பண்ணணும். நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப நீ என்ன உணரணும்னா, இந்த உடம்பு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னு உணரணும். பசி எடுக்கிறப்ப நீ என்ன உணரணும்னா, இந்த உடம்புக்கு தான் பசிக்குதுன்னு நீ உணரணும். உன்னுடைய இயல்போட வேலை இது எல்லாத்தையும் கவனிக்கிறது மட்டும்தான். ஏன்னா இயல்புன்ற விழிப்புணர்வுக்கு என்னைக்குமே பசிக்காது. புழுக்கத்துல உன்னுடைய உடம்பு வேர்க்கிறப்ப அந்த புழுக்கத்தோட உணர்ச்சி இந்த உடம்புக்கு மட்டும்தான் நீ புரிஞ்சுக்கணும். அதனால நீ அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்து உன்னுடைய வேர்வையை சிந்தவைன்னு அர்த்தம் இல்லை. நீ நகரலாம், உன்னை நீயே வசதியா கூட ஆக்கிக்கலாம். ஆனா இந்த வசதி கூட உன்னுடைய உடம்புக்காக மட்டுமே தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்க. நீ இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு மட்டுமே தான் இருக்கணும். இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமா உன்னை சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களிலிருந்தும் உன்னுடைய இயல்பை நீ பிரிச்சுக்கிட்டே வரணும். உன்னுடைய இயல்பை முதன்மையான நிலையா மாத்துறது ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு ஒரு நிலைகளுக்கும் இடையில இருக்கிற வேறுபாடு ரொம்ப மெலிசானது. நிலைகளோட எல்லைக்கான கோடு தெளிவாவே இல்லை. ஜென்ம ஜென்மமா நீ விஷயங்களோடு பிணைஞ்சு இருக்க தான் கத்துக்கிற, பிரிச்சு பார்க்க முயற்சி பண்ணதே இல்லை. உன்னை சுத்தி இருக்கிற விஷயங்களுக்கு உன்னை நீயே இணைக்க தான் தெரிஞ்சு வச்சிருக்க. பிரிக்கிறத பத்தி நீ சுத்தமா மறந்துட்ட. அந்த விஷயங்களுக்கு நீ பிணைஞ்சு இருக்கிறதுக்கு பேரு தான் அந்த மயக்க நிலை. ஒரு நாள் காலையில முல்லா நஸ்ருதீன் ஒரு ஹாஸ்பிட்டல்ல அவருடைய நண்பர் அட்மிட் ஆயிருக்கிறத பார்த்துட்டு அவருடைய பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தாரு. அவருடைய நண்பர் கண்முழிச்சதும் முல்லாவை பார்த்துட்டு எனக்கு என்னதான் ஆச்சுன்னு கேட்கிறாரு. அவருக்கு எதுவுமே ஞாபகமும் இல்லை. அதுக்கு நஸ்ருதீன் என்ன சொல்றாரு, நேத்து நைட்டு நீ ரொம்ப அதிகமாவே குடிச்சிட்ட. அது மட்டும் இல்லாம ஜன்னல் மேல ஏறி நின்று என்னால பறக்க முடியும்னு உறுதியா நின்னுக்கிட்டு இருந்த. அதுக்கப்புறம் நீயும் பறந்துட்ட அந்த 3வது மாடியில இருந்து. அப்புறம் என்ன, கை கால் முறியறது நிச்சயம்தான். அவருடைய நண்பர் இதை கேட்டதும் கஷ்டப்பட்டு ஏந்திரிக்க முயற்சி பண்ணி முல்லாவை பார்த்து, நஸ்ருதீன், இது எல்லாமே நடக்கிற வரைக்கும் நீ அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தியா? என்னை காப்பாற்றணும்னு கொஞ்சம் கூட முயற்சி பண்ணலையா? எப்படிப்பட்ட நண்பன்டா நீ? அதுக்கு முல்லா நஸ்ருதீன் என்ன சொல்றாரு, என்ன தேவையில்லாம பேச வைக்காத. அந்த நேரத்துல நானும் நீ பறந்துருவன் தான் நினைச்சேன். நானும் உன் கூட குதிக்கலான்னு முடிவே பண்ணிட்டேன். என்னுடைய பஜாமையோட நாடாவை மட்டும் நான் இறுக்கி கட்டாம இருந்திருந்தேன்னா நானும் உன் கூட தான் குதிச்சிருப்பேன். எங்க பறக்கிறப்ப என்னுடைய பஜாமாவும் பறந்துரும்னு என்னுடைய நாடாவை கட்டுறதுல நான் மும்முரமா இருந்துட்டேன். அதனால நான் தப்பிச்சுக்கினேன். நீயும் குடிச்சிருந்த, நானும் நல்லா குடிச்சிருந்தேன். அந்த போத நிலைக்கு அர்த்தமே உன்னுடைய மனசுல இருந்து உருவாகிற எல்லா விஷயங்களுக்கும் நீ முழுசா இணைஞ்சிடுற. ஒரு குடிகாரனுக்கு அவனால பறக்க முடியும்னு ஒரு சிந்தனை அந்த மதுபானத்தோட போதையிலே முழுகினதுனால அவனால பாகுபடுத்தி பார்க்க முடியாது. உன்னை யோசிக்க வைக்கவும் விட்டு கொடுக்காது, உன்னுடைய விவேகத்தையும் பயன்படுத்த வைக்காது. அந்த சிந்தனையிலேயே முழுசா முழுக வச்சிரும். நீ வேணா அந்த ஜன்னல் மேலேருந்து குதிக்காம இருக்கலாம், ஆனா உன்னுடைய வாழ்க்கை இந்த குடிகார மாதிரி தான் இருக்கு. நீ வேணா நினைச்சிக்கலாம், நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகாம இருக்கலாம், இல்ல உன்னுடைய கைகாலும் முறையாம இருக்கலாம். ஆனா நீ ஆழமா சிந்திச்சு பார்த்தனா நீ ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்க. உன்னுடைய எல்லா கைகாலும் உடஞ்சு போய் தான் இருக்கு. ஏன்னா உன்னுடைய வாழ்க்கையே ஒரு நோய் மாதிரி. இந்த நோயில உனக்கு வலியும் வேதனையும் தவிர வேற எதுவுமே கிடைக்கிறது இல்ல. எல்லா இடத்துலயும் நீ கீழே விழற. அடிக்கடி உன்னை நீயே காயமும் படுத்திக்கிற. உன்னுடைய எல்லா தோல்விக்கும் காரணம் உன்னால எந்த விஷயத்துல இருந்தும் உன்னால பிரிக்க முடியாம இருக்கிற அந்த போதை நிலை தான். உன்னை சுத்தி இருக்கிற நிலைகளிலிருந்து உன்னை நீயே தள்ளி வைக்க முயற்சி பண்ணணும். நீ எடுத்து வைக்கிற ஒரு ஒரு படியும் தான் உன்னுடைய முழு யாத்திரையும் நிர்ணயிக்கும். ஜென்ம ஜென்மமா நீ பல ஆயிரம் வருஷங்களா உருவாக்கின விஷயங்கள்ல இருந்து பிரிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. ஆனா ஒரு நாள் இது எல்லாமே பிரிஞ்சிடும். அதுதான் உண்மை. நீ எதையெல்லாம் உருவாக்கி வச்சிருக்கியோ அது எல்லாமே பொய். அதுதான் இந்து மதத்துல மாயைன்னு சொல்றாங்க. மாயைன்றதுக்கு அர்த்தமே நீ வாழ்ந்துட்டு இருக்கிற சமுதாயமே ஒரு பொய். அதனால உன்னை சுத்தி இருக்கிற இந்த இயற்கை, இந்த மலைகள், இந்த மரம், இந்த வானம், இந்த நட்சத்திரங்கள், இது எல்லாமே நான் பொய்ன்னு சொல்ல வரல. உன்னை சுத்தி இருக்கிற விஷயங்களிலிருந்து நீ ஏற்படுத்தி வச்சுக்கிற அந்த பகுத்தறிவு தான் பொய்.
நீயே சேகரிச்ச அர்த்தங்களிலே தான் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. அதுதான் உன்னுடைய உலகமாவே நினைச்சுக்கிற. நீ சேகரிச்ச இந்த பகுத்தறிவை எப்படி உடைக்கிறது? அதுக்கு நீ முதல்ல உன்னுடைய முழிப்பு நிலையில விழிப்புணர்வோடு இருக்க முயற்சி பண்ணணும். நீ முழிச்சிட்டு இருக்கிற நிலையில தான் கொஞ்சமாச்சும் விழிப்புணர்வு இருக்கும். அதுவே உன்னுடைய கனவுல நீ முழுசா மூழ்கிடுற. அதனால விழிப்போடு இருக்கிறது அங்க கஷ்டமா இருக்கும். ஆழமான தூக்கத்துல சொல்லவே வேண்டாம், நீ எல்லாமே மறந்த நிலையில இருப்ப. அதனால உன்னுடைய முழிப்பினோட நிலையிலேருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்கணும். அதுதான் உன்னுடைய முதல் படி. எல்லா விதமான சாதனையும் இந்த முதல் படியிலேருந்து தான் ஆரம்பிக்கணும். நீ விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய அடுத்த படி உன்னுடைய கனவு நிலை. அதுக்கப்புறம் வர மூணாவது படி உன்னுடைய ஆழ்ந்த தூக்கம். என்னைக்கு நீ இந்த 3 நிலைகளையும் தாண்டிடுறியோ அன்னைக்கே உனக்கு அந்த 4வது நிலையும் தெரிய வந்துடும். அந்த 4வது நிலை தான் துரிய நிலை. அது ஒரு சித்த நிலை. அதனால நீ முழிப்பினுடைய நிலையிலேருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்கணும். அதனால தான் அதை நம்ம முழிப்போட நிலைன்னு சொல்கிறோம். உன்னை சுற்றி இருக்கிற விஷயங்கள்லேயே மூழ்கி இருந்து தன்னை பற்றியே மறந்துருக்கிற நிலைய எப்படி ஒரு விழிப்பான முழிப்பு நிலையாக இருக்கும்? அப்படிப்பட்ட விழிப்புணர்வு நீ பேருக்கு மட்டும்தான் முழிச்சிட்டு இருக்கிற. முழுமையான முழிப்பு நிலையில் இருக்கிறது புத்தர் மாதிரி சித்த மகான்களை மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன் நம்ம இந்த நிலையை முழிப்பு நிலைன்னு சொல்கிறோம்னா, இந்த நிலையில் மட்டும்தான் உன்னால் கொஞ்சமாச்சும் விழிப்புணர்வோடு இருக்க முடியும். அதனால உன்னுடைய விழிப்புணர்வை உன்னுடைய முழிப்பு நிலையிலேருந்து நீ கவனிக்க ஆரம்பிக்கணும். உனக்கு பசிச்சுதுன்னா நீ சாப்பிடு. ஆனால் எந்த எண்ணத்தோட நீ சாப்பிடணும்னா, இந்த பசி உன்னுடைய உடம்புக்கு மட்டும்தான், உனக்கு இல்லைன்றதை புரிஞ்சுக்கணும். உனக்கு அடிபட்டுதுன்னா உன்னுடைய காயத்தை நீ பராமரிக்கலாம். நீ மருந்து சாப்பிடலாம், ஹாஸ்பிட்டல் போய் சிகிச்சையும் செய்யலாம். ஆனால் உன்னுடைய மனசுக்குள்ள இந்த காயம் இந்த உடம்புக்கு மட்டும்தான், எனக்கு இல்லைன்ற எண்ணத்தை நீ கவனமாக்கணும். இந்த எண்ணத்தை மட்டுமே உன்னுடைய கவனத்தில் நீ வச்சுக்கிட்டே இருந்தனா உன்னுடைய காயத்தோட 99% வலி அப்பவே மறைஞ்சிரும். அந்த 99% வலி நீ இந்த அளவுக்கு கவனமா இருக்கிறதுனாலே மறைஞ்சு போகுது. அந்த 1% விட்டு போறதுக்கு காரணம் ஏன்னா அந்த எண்ணம் இன்னும் முழுமையாகல. என்னைக்கு உன்னுடைய இந்த எண்ணமும் முழுமையாயிடுதோ அதுக்கப்புறம் எல்லா விதமான வலிகளும் மறைஞ்சிரும். புத்தர் என்ன சொல்றாருன்னா, விழிப்புணர்ச்சியோட நிலைய முழுசா அனுபவிச்சவனுக்கு வலின்ற விஷயமே மறுத்து போயிருக்கோம். எப்படி நினைச்சாலும் உன்னால அவனை துன்படுத்தவே முடியாது. அவனுடைய கை காலை வெட்ட முயற்சி பண்ணலாம், அவனை நெருப்புல கொளுத்த முயற்சி பண்ணலாம், அவனை கொல்ல கூட முயற்சி பண்ணலாம். உன்னால அவனை துன்படுத்தவே முடியாது. ஏன்னா ஒரு நொடியும் அவனுக்கு நடக்கிற எல்லா விஷயங்களிலிருந்து அவனுடைய இயல்பை அவன் அதுலேருந்து பிரித்து வச்சிருப்பான். அதனால அவனுடைய விழிப்புணர்ச்சியை நீ உணர ஆரம்பிக்கணும். நீ தெருவில் நடந்து போயிட்டு இருக்கிறப்ப கூட நடக்கிறது நீ இல்லை, இந்த உடம்பு தானே நீ கவனிக்கணும். உன்னுடைய ஆத்மான்ற இயல்பு என்னைக்குமே நடந்தது கிடையாது. நடந்து போகிறதுக்கு அதுக்கு கைகால்லாம் இல்லை, பசிக்கிறதுக்கு அதுக்கு வயிறும் கிடையாது. உன்னுடைய ஆத்மாக்கு எந்தவித உணர்வும் கிடையாது. எல்லா உணர்வுமே இந்த உடம்புக்கு மட்டும்தான். ஆத்மான்ற தத்துவத்துக்கு எந்தவித ஆசைகளும் கிடையாது. அதனால நீ முழிப்போடு இருக்கிற வரைக்கும் இந்த விஷயத்தை நீ கவனமா வச்சிருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த எண்ணத்தையே நீ உணர்ந்துகிட்டே இருந்தனா திடீர்னு ஒரு நாள் வித்தியாசமான ஒரு புதுவிதமான அனுபவத்தை நீ உணர்வ. நீ எப்பவும் போல நடந்து போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு நாள் உனக்குள்ள 2 பிரிவுகளை உருவாகிறத பார்ப்ப. ஒரு விஷயம் நீ நடந்துட்டு இருக்கிறத பார்ப்ப, இன்னொரு விஷயம் அமைதியா இருக்கிறத பார்ப்ப. சாப்பிட்றப்ப கூட ஒரு விஷயம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், இன்னொரு விஷயம் அமைதியா இருக்கும். உபனிஷத்துல என்ன சொல்லியிருக்காங்களா, ஒரே மரத்துல 2 பறவைகள் உட்காந்துக்கிட்டு இருக்கு. உச்சியில உட்காந்துக்கிட்டு இருக்கிற பறவை ஆடவும் செய்யல, அசைவும் செய்யல, பாடவும் செய்யல, கத்தவும் செய்யல. ஒரே இடத்துல அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கு. கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கிற பறவை ரொம்பவும் சுறுசுறுப்பா இருக்கு. ஒரு கிளைக்கும் இன்னொரு கிளைக்கும் மாறி மாறி தாவிக்கிட்டே இருக்கு. மரத்துல இருக்கிற பழங்களை மாறி மாறி கடிச்சுக்கிட்டே இருக்கு. பல ஆசைகளோட பறந்து போகுது, பறந்து வருது. அந்த 2 பறவைகளும் உனக்குள்ளதான் இருக்கு. அந்த மரம்ன்றது நீதான். உனக்குள்ள இருக்கிற ஒரு பறவை ஆடாம அசையாம ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த பறவையை தான் நம்ம சாட்சின்னு சொல்றோம். ஜீசஸ் இதை எப்படி சொல்றாருன்னா, நீ ஒரே படுக்கையில தான் படுக்கிற, ஆனா அதுல ஒன்று செத்து போயிருக்கு, இன்னொன்று சிரஞ்சீவியா இருக்கு. அந்த படுக்கைன்றது நீதான்.
நீ படுத்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு விஷயம் பணமாவே இருக்கும், இன்னொரு விஷயம் முழு விழிப்புணர்வோடு இருக்கும். இதை தான் நீ வேறுபடுத்தி பார்க்கணும், வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்க ஒரு கடுமையான முயற்சி தேவை. நீ காலையில தூங்கி எழுந்ததும் நீ முழிக்கிறதுக்கான முதல் உணர்வு தெரியறப்பயே நீ விழிப்புணர்ச்சியோடவே இருக்க முயற்சி பண்ணணும். இந்த விஷயத்த நீ 1000 தாட்டி முயற்சி பண்ண வேண்டியதா இருக்கலாம். அப்பதான் நீ ஒரு தடவையாச்சும் அந்த அனுபவத்தை உணர முடியும். ஆனா ஒரு தடவை கூட நீ அந்த அனுபவத்தை உணர்ந்துட்டனா நீ 1000 வருஷம் தவம் இருந்து கூட இந்த அனுபவத்தை அனுபவிக்கிறது தப்பு இல்லைன்னு நினைப்ப. நீ ஒரு நொடி அளவுக்கு கூட நடந்துட்டு இருக்கிறது நீ இல்லை, நிலையா இருக்கிறது தான் நீ. ஆசைகளால நிரப்பப்பட்டிருக்கிறது நீ இல்லை, ஆசைகளே இல்லாத அந்த இயல்பு தான் நீ. செத்துக்கிட்டே வாழ்றது நீ இல்லை, தீராத அமிர்த மாதிரி பொழியறது தான் நீ. இந்த விஷயத்த நீ ஒரு நொடிக்கு கூட அனுபவிச்சுட்டா போதும். அந்த ஒரு நொடி அளவுக்கு நீ அந்த புத்தரோட நிலையோ இல்ல அந்த மகாவீரோட நிலையாவோ இல்ல அந்த சிவனாவோ நீ அனுபவிச்சிட்ட. அதுக்கப்புறம் அந்த பெரும் செல்வத்துக்கான துவாரம் உனக்கு திறந்தபடியாவே ஆயிடும். அதுக்கப்புறம் உன்னுடைய பயணம் இன்னமும் சுலபமாயிடும். அந்த அனுபவத்தை அனுபவிக்கிற வரைக்கும் தான் எல்லாமே கஷ்டமா இருக்கும். அந்த அனுபவத்தை அனுபவிச்சிட்ட பிறகு எல்லாமே இயல்பாயிடும். அதனால நீ பகல்லே விழிப்போட இருக்க ஆரம்பிக்கணும். பகல்லே விழிப்போட இருக்க ஆரம்பிக்கிறப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உன்னுடைய கனவுலையும் நீ விழிப்புணர்வோடு இருக்க தெரிஞ்சுப்ப. ஜார்ஜ் குருஜியஃப்னு அழைக்கப்படுற ஒரு மனோ தத்துவ ஞானி, இந்த சதியிலேயே மிகப்பெரிய குரு, ஒரு மிகப்பெரிய ஆசிரியர், தன்னுடைய மக்களை பகல்ல எப்படி விழிப்புணர்வோடு இருக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் கனவுலையும் எப்படி விழிப்புணர்வோடு இருக்க சொல்லி கொடுத்தாரு. அவருடைய இந்த பயிற்சிக்கான முயற்சியே நீ எப்பெல்லாம் தூங்க போகிறியோ உன்னுடைய மனசுல நீ இந்த விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். உன்னுடைய கனவு நிலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முழிப்போட இருக்கிற நிலையில இருக்கிறப்பவே நீ பார்க்கறது எல்லாமே ஒரு கனவுன்னு நினைச்சுக்கணும். உன்னை சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களையும் நீ பாரு, ஆனா நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு கனவுன்னு நினைச்சுக்கோ. உன்னுடைய படுக்கையில நீ போய் உட்கார்ந்து தொடரப்ப கூட நீ இது ஒரு கனவுன்னு நினைச்சுக்கணும். உன்னை நீயே தொட்டு பார்க்கறப்ப கூட இது ஒரு கனவுன்னு நினைச்சுக்கணும். நீ தூங்க போகிறப்ப கூட இந்த எண்ணத்தையும் உன்னுடைய மனசுல நீ வளர்த்துக்கிட்டே போகணும். அதுக்கப்புறம் உன்னுடைய மனசுல இந்த எண்ணத்தோட கவனம் தான் தொடர்ச்சியா ஓடிக்கிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு நாள் உன்னுடைய கனவு நிலையில இருக்கிறப்ப இது ஒரு கனவு தானே நீ உணர ஆரம்பிப்ப. இந்த விஷயம் ஞாபகம் வந்ததும் அந்த நொடியிலேயே உன்னுடைய கனவனுடைய நிலையும் உடைஞ்சிரும். உன்னுடைய கனவு நிலை உருவாகிட்டே இருக்க உன்னுடைய கவனம் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு. நடு கனவுல உனக்கு ஞாபகம் வரும் இது கனவுன்னு. அதுக்கப்புறம் அந்த கனவு உடைஞ்சு போயிடும். அந்த தருணத்துல ஒரு பேரானந்தமான அனுபவத்தை நீ உணர்வ. அப்பேற்பட்ட ஒரு ஆனந்தமான அனுபவத்தை நீ என்னைக்குமே அனுபவிச்சிருக்க மாட்ட. உன்னுடைய கனவு உடைஞ்சு போயிடும், உன்னுடைய தூக்கமும் கலைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் ஒரு அற்புதமான வெளிச்சம் ஒன்று சூழ்ந்திருக்கும். ஒரு ஞானியால அவனுடைய கனவை எப்ப வேணா கலைச்சிட முடியும். ஏன்னா அவனுடைய தூக்கத்திலையும் அவன் பார்த்துட்டு இருக்கிறது கனவு தானே அவன் கவனமா இருப்பான். இந்த உலகமே மாயன்னு சொல்ற ஒரு கருத்து ஆதிசங்கர் அவருடைய வேதாந்தத்திலே சொல்லியிருக்காரு. ஒரு சன்னியாசியா இருக்க முயற்சி பண்றவங்க 24 மணி நேரமும் அவங்கள சுத்தி நடக்கிறது எல்லாமே ஒரு கனவு தான்னு அவங்களுடைய கவனத்துல இருந்துகிட்டே இருக்கணும். நீ தூங்கிட்டு இருக்கலாம், நடந்துட்டு இருக்கலாம், உட்காந்துட்டு இருக்கலாம், இல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், நீ எதுவானா பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இது எல்லாமே ஒரு கனவுன்னு உன்னுடைய ஞாபகத்துல இருந்துகிட்டே இருக்கணும். இப்படி பண்றதுதான் ஒரு செயல்முறை, ஒரு பயிற்சி மாதிரி, ஒரு விதிமுறை மாதிரி. நீ ஒரு 8 மணி நேரமா முழிச்சிட்டு இருக்கிறப்ப நீ பார்க்கறதெல்லாம் கனவுன்னு கவனமா ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால நீ தூங்க போன பிறகு கூட உன்னுடைய தூக்கத்திலையும் இது எல்லாமே கனவுன்னு ஞாபகம் இருக்கும். ஆனா நீ இப்ப இருக்கிற நிலையில உன்னால இந்த விஷயத்த ஞாபகமே வச்சுக்க முடியல. உன்னை நீயே சரியா கவனிச்சிருந்தினா இப்ப கூட நீ எல்லாமே நான் சொன்ன அர்த்தத்துக்கு தலைக்கீழ தான் பண்ணிக்கிட்டு இருக்க. 24 மணி நேரமும் நீ விழிப்போட இருக்கிறப்ப நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருப்ப. எல்லாமே உண்மைன்னு நீ நம்புறதுனாலேயே நீ தூங்குறப்ப கூட நீ பார்க்குற கனவுமே உண்மைன்னு நினைச்சுக்கிற. ஏன்னா நீ நம்பின விஷயம் ஆழமா உன்னுடைய மனசுல பதிஞ்சிடுச்சு. கனவு மாதிரி ஒரு பொய்யான விஷயம் வேற என்னவா இருக்கலாம்? நீ பல தடவை உன்னுடைய தூக்கத்திலேருந்து முழிக்கிறப்ப நீ பார்க்குற கனவு எல்லாமே பொய், எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு நினைப்ப. ஆனா திரும்பவும் நீ தூங்க போவ, திரும்பவும் இந்த தப்பு நடக்குது. எதனால இந்த தப்பு திரும்ப திரும்ப நடக்குது? அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு முக்கியமான காரணம் இருக்கும்.
அதுக்கு ஒரே காரணம், நீ முழிச்சிட்டு இருக்கிறப்ப பார்க்கறது எல்லாத்தையும் உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கிற. நீ பார்க்குற எல்லா விஷயங்களையும் உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருந்தனா நீ பார்க்குற கனவுமே எப்படி பொய்யா இருக்கும்னு உன்னால நம்ப முடியும். அதனால அதுவும் உண்மைதான்னு நம்பிக்கிட்டு இருப்ப. இந்த கருத்துக்கு அப்படியே எதிர்மறையா இருக்கிறது தான் மாயை. நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பொய்ன்னு நாள் முழுக்க உன்னுடைய ஞாபகத்தில் நீ வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பப்ப நீ மறந்து போகலாம், ஆனா நீ திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். திரும்ப திரும்ப உன்னுடைய கவனத்துக்கு இது எல்லாமே பொய்ன்னு நீ ஞாபகப்படுத்திக்கணும். என்ன சுத்தி நடக்கிறது எல்லாமே ஒரு பெரிய நாடகம் நினைச்சுக்கணும். உன்னுடைய வேலை இந்த நாடகத்தை வேடிக்கை பார்க்கறது மட்டும்தான். அதுல நீ கலந்துக்கவும் கூடாது, பங்கேற்கவும் கூடாது. நீ வெறும் ஒரு சாட்சியா மட்டும்தான் இருக்கணும். இந்த எண்ணத்தை நீ கவனமா சமாளிச்சுக்கிட்டே இருந்தனா இந்த எண்ணத்தோட ஒரு தொடர்ச்சியான ஓட்டம் உனக்குள்ள ஓட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உன்னுடைய தூக்கத்துல உன்னுடைய கனவுகள் உடைய ஆரம்பிக்கும். ஒருத்தனுடைய கனவுனுடைய நிலை உடைஞ்ச பிறகு ஒரு மிகப்பெரிய அடைதல் இருக்கும். உன்னுடைய கனவுனுடைய நிலைய நீ முழுசா உடைச்ச பிறகு உங்க 3வது படியை நீங்க எடுத்து வைக்க ஆரம்பிக்கலாம். உன்னுடைய கனவு நிலையை நீ முழுசா தோக்கடிச்சிட்ட பிறகு அடுத்ததா உங்களுடைய ஆழமான தூக்க நிலையிலையும் நீங்க விழிப்புணர்வோடு இருக்க ஆரம்பிக்கணும். இந்த விஷயத்த நீங்க முயற்சி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நேரடியா இந்த முயற்சியில இறங்குறது சாத்தியமே இல்லை. ஒவ்வொரு படியா தான் எடுத்து வைக்க முடியும். உன்னுடைய கனவுனுடைய நிலை உடைஞ்ச பிறகு உன்னுடைய நினைப்புல வேற எந்தவித காட்சியுமே மிஞ்சிருக்காது. பகல்ல நீ கண்ணை திறந்து நடந்து போய்கிட்டு இருக்கிறப்ப எவ்வளோதான் உன்னை சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே மாயின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் உன்னுடைய பார்வையில படுற எல்லா விஷயங்களும் ஒரு காட்சியா உன்னுடைய மனசுல பதியுது. எல்லாமே மாயின்னு சொல்ற ஆதி சங்கராவே ஒரு அறைக்குள்ள போகிறதுக்கு கதவை திறந்து அந்த துவாரத்து வழியா தான் போய் ஆகணும். அதனால ஒரு செவரோட செவரா மறைஞ்சி பிணைஞ்சு போகிறது இல்ல. என்னதான் எல்லாமே மாயின்னு சொன்னாலும் பசிச்சா சாப்பாடு தான் சாப்பிட முடியும், கல்லையும் மண்ணையும் சாப்பிட முடியாது இல்லையா? அதனால உன்னை சுத்தி இருக்கிற உலகமே என்னதான் மாயைதான்னு நீ ஆழமா நம்பிக்கிட்டு இருந்தாலும் இந்த உலகம் அழிய போறது கிடையாது. இது இப்படியே தான் இருக்கும். யாராவது ஒரு கல்லை தூக்கி ஓங்கி உன் மண்டையிலே அடிச்சா கண்டிப்பா அடிபடும், உன்னுடைய மண்டை உடையும், ரத்தமும் வரும். அதனால அந்த கஷ்டத்தை உணர்றப்ப, அந்த வலியை உணர்றப்ப இது எல்லாமே மாயன்னு நீ சொல்ல மாட்டே இல்லையா? நீ எவ்வளவுதான் தள்ளி இருந்தாலும் அசம்பாவம் நடக்கணும்னு இருந்தா கண்டிப்பா நடக்கும். ஆனா உன்னுடைய கனவுல விஷயங்கள் இன்னமும் சுவாரஸ்யமா இருக்கு. அங்க நீ பார்க்கறது எல்லாமே ஒரு மாயை தான். உன்னுடைய கனவு மாயைதான்னு தெரிஞ்சதும் உன்னுடைய கனவுமே தொலைஞ்சு போயிடும். மனசுல பதிஞ்ச காட்சிகளுமே மறைஞ்சிரும். எல்லா காட்சிகளும் மொத்தமா மறைஞ்ச பிறகுதான் உன்னுடைய பார்வைக்கு அந்த பார்வையாளர் தெரிய வரும். உன்னுடைய பார்வைக்கு படுற காட்சிகளே மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீ அந்த வெளி உலகத்தை மட்டுமே தான் பார்த்துக்கிட்டு இருப்ப. ஏன்னா உன்னுடைய பார்வையில படுற காட்சிகள் உன்னை கவர்ந்துக்கிட்டே இருக்கும். மனசுல இருக்கிற எல்லா காட்சிகளும் மறைஞ்ச பிறகு உன்னுடைய பார்வைக்கு காட்சிகளே இல்லாம போன பிறகு உன்னுடைய தனிமை மட்டும்தான் மிஞ்சி இருக்கும். அதனால தான் தியானம் செய்யறவங்க கண்ணை மூடிக்கிட்டே தியானம் செய்வாங்க. இந்த பிரபஞ்சத்தை ஒரு மாயைன்னு சொல்றது ஒரு விதி. இந்த பிரபஞ்சம்ன்றது அழியாத ஒரு உண்மை. அதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு அதுக்கு ஒரு கவலையும் இல்லை. கனவுகள் உருவாகிறதுக்கு காரணம் உன்னுடைய பிரம்ம, நீ இல்லை. கனவுகள் உன்னுடைய பிரம்மையிலேருந்து தான் உருவாகுது. அதனால நீ இரவுல பார்க்குற கனவு கூட உன்னுடையது. ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான விஷயம் எப்போ நடக்குதுன்னா உன்னுடைய கனவுகளே நீ உடைக்கணும்னு முயற்சி பண்றப்பதான். உன்னுடைய கனவு உடைஞ்ச பிறகு பார்க்கறதுக்கு வேற எதுவுமே மிஞ்சி இருக்காது. ஒரு திறந்த வானமே தெளிவா இருக்கிற மாதிரி. எல்லா நாடகமும் முடிஞ்சு போயிருக்கோம். வீட்டுக்கு திரும்பறதுக்கான நேரமும் வந்துருச்சு. எவ்வளோ நேரம் தான் நீயும் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறன்னு நினைப்ப. அந்த தருணத்துல தான் திடீர்னு உன்னுடைய பார்வை உன்னுடைய உள்ளத்தை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கும். ஏன்னா வெளியில பார்க்கறதுக்கு வேற எதுவுமே மிஞ்சி இருக்காது, தேடுறதுக்கும் வேற எதுவுமே மிஞ்சி இருக்காது, யோசிக்கிறதுக்கும் வேற எதுவும் மிஞ்சி இருக்காது. கடைசியில எந்த காட்சிகளும் இல்லாத ஒரு காலியான நிலையில இருப்ப. எந்த கவனத்தோட ஆற்றலை நீ பார்க்குற திசையில செலுத்திக்கிட்டு இருந்தியோ அதே கவனம் உன்னை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கும். தன்னை நோக்கியே கவனத்தை செலுத்துற ஆற்றல் தான் தியானம். எப்ப இந்த கவனம் தன்னை நோக்கி திரும்புதோ அப்போ உன்னால அந்த ஆழமான தூக்கத்திலையும்
விழிப்புணர்வோடு இருக்க முடியும். சுசுப்தியில உன்னுடைய இயல்பு மட்டும்தான் இருக்கும். சுத்தி இருக்கிற பிரபஞ்சமும் இருக்காது, உன்னுடைய கனவுகளும் இருக்காது. நீ இந்த 2 நிலைகளிலையும் மாட்டிக்கிட்டு இருந்ததுனால தான் நீ அந்த ஆழமான தூக்க நிலையோட மயக்கத்துல இருந்த. எல்லா தடுப்புகளும் உடைஞ்ச பிறகு உன்னுடைய பார்வையில படுற விஷயங்களுக்கு நீ எந்த சம்பந்தமும் உருவாக்க மாட்ட. காட்சிகளே இல்லாம போன பிறகு கூட உன்னுடைய இயல்பால இருக்க முடியுது. இப்போ ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கிறதுனால யாராவது அந்த விளக்கோட வெளிச்சத்தை உபயோகிக்கிறாங்களா இல்லையான்றது அந்த விளக்குக்கு எந்தவித கவலையும் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையோட பயணம் உன்னுடைய உள்ளத்தை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உன்னால அந்த ஆழ் தூக்கத்திலையும் விழிப்புணர்வோடு இருக்க முடியும். அதனால உன்னுடைய கனவு உடைஞ்ச பிறகு நீ கவனமா முயற்சி பண்ணக்கூடிய விஷயம், உன்னுடைய கனவு உடைஞ்சதும் உடனே உன்னுடைய கண்களை திறக்க முயற்சி பண்ணாத. ஏன்னா உன்னுடைய கண்ணை திறந்ததும் திரும்பவும் இந்த உலகம் தெரிய ஆரம்பிச்சிடும். தெரிஞ்சதும் உன்னுடைய மனசுல திரும்பவும் காட்சிகள் பதிய ஆரம்பிச்சிடும். அதனால உன்னுடைய கனவு உடைஞ்சதும் உடனே உன்னுடைய கண்களை திறக்க முயற்சி பண்ணாத. ஆழமா அந்த காலியான நிலைக்கு நீ கவனத்தை செலுத்த ஆரம்பி. கனவுகள் ஓடிக்கிட்டு இருந்த இடத்துல கனவுகளே மறைஞ்சு போயிருக்கும். உன்னுடைய மனசுமே காலியா இருக்கும். எதுவுமே இல்லாத அந்த காலியா இருக்கிற நிலையை தான் நீ ஆழமா கவனிச்சுக்கிட்டே போகணும். அப்பதான் உன்னுடைய பார்வை உன்னை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உன்னுடைய கவனம் உன்னுடைய உள்ளத்தை நோக்கி தான் இருக்கும். அதுக்கப்புறம் உன்னால இந்த சுசுப்தியினோட நிலையிலையும் விழிப்புணர்வோடு இருக்க முடியும். என்னுடைய இந்த சொற்பொழிவை கடைசி வரைக்கும் கவனமா கேட்டதுக்கு உங்க எல்லாருக்கும் நான் நன்றி கடன் பட்டுக்கிறேன். இந்த மொழிபெயர்ப்பு என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு நேர்மையான முயற்சி. எனக்கு தெரிஞ்ச ஞானத்திலிருந்தும் எனக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் இருந்தும் இதை நான் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கேன். உணர்வுகளையும் அனுபவங்களையும் யாராலையும் முழுசா மொழிபெயர்ப்பு பண்ண முடியாது. அதனால நீங்க கேட்குற வார்த்தைகளிலேயே மாட்டிக்காதீங்க. உங்க சுய அனுபவத்திலேருந்து இதை தெரிஞ்சுக்க பாருங்க. சிவசூத்திரங்களை பத்தியான ஓஷோட சொற்பொழிவுகள் இங்கேயே முடியறதில்ல. இதோடைய தொடர்ச்சி அடுத்த பகுதியில் இருக்கு. என்னுடைய இந்த படைப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய விருப்பத்தையும் தெரிய வைங்க. மற்றவங்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்க.